ஸோ மந்தோட சார்ட் இது. நிஃப்டியோட மந்த்லி சார்ட். ஒரு சார்ட்டு நமக்கு என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா, சின்ன ஜஸ்ட் ஸ்டார்ட் அனலைஸ் பண்ணும்போது நம்ம ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டு பார்ப்போம். சப்போர்ட்ல இருக்கு, ரைட். இப்போ இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணும்போது தான் இறங்க போகுதுன்ற மாதிரி ஒரு ஐடியா. ஸோ அடுத்துதான் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா ஃபிஃப்த் ரூல் யூஸ். 50 ரூலில் அந்த லாஸ்ட் மந்தோட ஐக்கும் லோவுக்கும் நம்ம ஒரு லைன் போடுறோம். ஸோ அதுவும் ட்ரெண்ட் லைன் ரெஸ்பெக்ட் பண்ணுது. ஃபிஃப்த் லெவலாக வந்து 608.23.806 மேலே பையிங். இது எவ்வளோ ஷார்ப்பாக இந்த லோ கவனிச்சிங்கன்னா தெரியும். ட்ரெண்ட் லைன் ஒரு பக்கம் இருக்கட்டும். லைன் செலக்ட் ஆகிட்டு இருக்கனால அது மறுபடியும் நம்ம கர்சர் எடுத்து லைன் வழக்கம் போல் இப்படி இருக்கு ட்ரெண்ட் லைன். ஸ்டாக்டாக வேணால் நம்ம இப்படி கூட இருந்து எடுக்கலாம், இருந்து எடுக்கலாம். இப்படி வரும். நியரஸ்ட் சப்போர்ட் லைனா பார்த்தீங்கன்னா இப்படி எடுத்துக்கலாம். மந்த்லியில் ஃபிப் லெவலில் வந்து 806.23.806 மேலே மார்க்கெட்டு பை. நியர் அப்போ மார்க்கெட்டுடைய அப்சைட் டார்கெட்டாக 24,754, 2.414 வந்து 25,946. இதெல்லாம் ஒரு மந்தில் போகுமா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அப்போ நம்ம அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஏடிஆர் பார்த்தோம்ல. ஏடிஆர் லாஸ்ட் மந்தோட ஏடிஆர் என்னன்னா 1452. 1000 ஏடிஆருடைய வேல்யூ லாஸ்ட் மந்த் வந்து 1452. ஸோ இதை நோட் பண்ணிக்கிறோம், ஏடிஆர். ஓகேவா? இப்போ இதில் ஒரு 2 விதமாக எடுத்துக்கிறேன். இது வந்து 100%. இதோட 80% அதை கால்குலேட் பண்ணணும். 1400 நமக்கு 1161 வருது. 1161 அப்படின்னு வருது. ஓகே, இப்போ இது வந்து 80% ஆஃப் த ஏடிஆர். 80% ஆஃப் த ஷிஃப்ட் பர்சன்டேஜ். அந்த வேல்யூ இது வந்து 160. இப்போ இந்த ஃபிப் லெவல்ல வந்து இந்த டார்கெட் வந்திருக்கு. இது ரீச் ஆகுமா அப்படின்றதுக்கு நம்ம என்னன்னா ஏடிஆரை கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணி பார்க்கலாம். நான் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். இதையும் நான் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே நம்மளுக்கு ஃபிப் லெவல்ஸ் அதிகம் தேவையில்லைனால இதெல்லாம் குழப்ப வேண்டாம். 2.414 இதெல்லாம் எடுத்துடலாம். நமக்கு வரும் 1.144, 2.414 வரைக்கும் கூட இருக்கட்டும். ஓகே, கொஞ்சம் விசிபிலிட்டி கரெக்டாக இருக்கும். இப்போ இங்கே என்னன்னா அந்த 0.618 வந்து இது நோ ட்ரேட் ஜோன்னு நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இப்போ இந்த ரேஞ்சுக்குள்ள நமக்கு ட்ரேடு நம்ம எடுக்க மாட்டோம் அப்படின்ற மந்த் பிரகாரம். மேபி லோயர் டைம் ஃப்ரேமில் அங்கே எடுக்க வேண்டிய கட்டாயம் வரும். மந்த்லியில் இது வந்து நோ ட்ரேட் ஜோன் ஆகிடுது. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக நம்மளுக்கு 24,754 வருது. நம்ம புதுசாகவே போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து அதை முதல்ல ப்ளாட் பண்ணிடுறேன். இது வந்து நம்ம எக்ஸ்பெக்டட் ஃபர்ஸ்ட் டார்கெட். செகண்ட் டார்கெட் வாய்ப்பு கம்மி இருந்தாலே நம்ம ப்ளாட் பண்ணுற மாதிரி போட்டு. அப்போ டவுன் சைடில் என்ன வரும் அப்படின்னும் போது இதை ரிவர்ஸ் பண்ணுறோம். டவுன் சைடில் இந்த டார்கெட்ஸ் வந்து நான்
இந்த டூலை வச்சு இப்போ மந்தோட சார்ட் அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு. நமக்கு ஃபிப்புன்னா சொல்லிடுச்சு. நான் வந்து 23,806 மேலே பையிங். நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த லோ கவனிச்சு பாருங்க. லோ என்ன வந்திருக்கு? 23,805.20. இப்போ இந்த 23,806ன்றது ஏதோ ஒரு வேலை செஞ்சிருக்குல்ல. மந்த்ல இந்த ₹1 ஒரு எரர் மாதிரி தான் இருக்கும். அதனால நீங்க அதை கவலைப்பட வேணாம். ஏன்னா ஏடிஆரே நம்மளுக்கு 1452. அதில் ₹1ன்றதை ரெகுலேட் பண்ண வேண்டியது. மோர் ஓவர் அந்த இடத்த ஏதோ ஒரு இடத்துல அதை ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. நம்ம லோயர் டைம் ஃப்ரேமில் போய் பார்ப்போம். இப்போ டேக்கு போவோம். இப்போ அந்த இடத்த வந்து பர்ஃபெக்டாக ஒன் டைம் டச் பண்ணியிருக்கு, மறுபடியும் மேலே வந்திருக்கு, திருப்பி வந்து இன்னொரு டச் பண்ணியிருக்கு, மேலே வந்திருக்கு. சார் ஓகே. இப்போ இந்த லெவல் கீழே போன தொலைவு அப்படின்னு எடுத்தீங்கன்னா இந்த ரேஞ்சு, இதுக்கு மேலே வந்ததுனால அந்த ரேஞ்சு கொடுத்துருவோம். அதுவும் ரேஞ்ச் வைஸ் கால்குலேஷன். இப்போ இந்த இதுல இருந்து நமக்கு லோ எவ்வளோ வந்திருக்கு? 485 பாயிண்ட். 485 வந்திருக்கனால இப்போ இங்க இருந்து ஒரு 485 போகலான்றது இது ஒரு ஸ்டடி. ஸோ அது ஏறக்குறைய ரீச் ஆகிட்டான், அதுக்கு மேலேயும் போயிருக்கு. அது ஃபைனல். இப்போ நமக்கு இது ஒரு இந்த லைனும் ஒரு விதத்தில் யூஸ் ஆகும். இப்போ என்ன இருக்குன்னா மார்க்கெட் இதுக்கு மேலே வந்து க்ளோசிங் வச்சிருக்கு. இதுக்கு நம்ம கலர் மாற்றிப்போம். இப்போ கீழே என்ன ரேஞ்ச் போச்சோ அது மேலே வந்துருச்சு. அதுக்கு மேலே போய் பார்த்துருக்கு, போக முடியல. மறுபடியும் கீழே வந்து ரீட்ரேஸ் பண்ணிட்டு மறுபடியும் அந்த ரேஞ்சை தாண்டி இருக்கு அப்படின்ற மாதிரி இங்கே புரிஞ்சுக்கலாம். நான் மறுபடியும் மந்த்லிக்கே போயிடுறோம். முதல்ல மந்த்லி எக்ஸ்பெக்ட் பண்ணிடுவோம், அப்புறம் திருப்பி இங்கே வரலாம் மந்த்து. இதில் வேற என்ன நம்ம டார்கெட்ஸை ஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இந்த ஏடிஆர் வந்து 1452. ஸோ அந்த 1452ன்றது நான் ஏற்கனவே மார்க் பண்ணியிருந்தேன் ப்ரைஸ் ரேஞ்ச். ஓகே, இது 1144. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை 0.618லேருந்து வச்சுக்கிறேன். அப்போ நம்மளுக்கு கிடைக்கிற டார்கெட்டு 25,253 வரைக்கும் மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கான ஏடிஆர் அலோவ் பண்ணுது. ஓகேங்களா? ஏடிஆர் என்ன பண்ணுதுன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் டார்கெட்டு இது விட்டுட 80% டார்கெட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக நமக்கு இந்த ரேஞ்ச் கிடைக்குது. ஓகேங்களா? மந்த்லி சரி, அதில் ஒரு 80% அப்படின்னும் போது நமக்கு இந்த 1080% போது அது அரௌண்டு இந்த இடத்துக்கு வரும். இந்த 753 இப்போதைக்கு ஹைட் பண்ணிப்போம். இல்லை, கடைசியாக வந்த இப்போ இது நமக்கு ஃபிப்ல வந்த டார்கெட்டு. ஃபிப் லெவலில் வந்த டார்கெட்டு. ஸோ இப்போ இங்கேருந்து கிளம்புனா இங்கே வருவோன்றது ஒரு ஐடியா. 24,754. அடுத்தது ஏடிஆர் பேஸில் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். ஒரு 100% ஏடிஆர்னா இது, 80% ஏடிஆர்னா இது. நமக்கு இப்போ ட்ரெண்ட் அப்பில் தான் இருக்குது. இங்கே நீங்கள் 24,806 கட் பண்ணாத அது வரைக்கும் மந்த் பிரகாரம் செல்லிங் கிடையாது. ஒன்றும் எக்ஸாக்டாக சொல்ல போனோம்னா 23,525 கட் பண்ணாத வரைக்கும் நம்மளுக்கு எக்ஸாக்டாக செல்லிங் கிடையாது. ஸோ அப்போ இது வரைக்கும் நமக்கு ஒரு ட்ரெண்டு கிடைச்சாச்சு, லெவல்ஸை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு.
சரி, ஒருவேளை நமக்கு மேலே போக முடியலன்னா இந்த ஐயை பேஸ் பண்ணி கீழே வந்ததுன்னா என்ன பண்ணுறது? ஸோ அப்போ அதுக்கு டார்கெட்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இந்த 1000. ஸோ அப்போது இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எங்கே வரும்? லோயர் நான் ஏற்கனவே கொஞ்சம் பண்ணிட்டதுனால மறுபடியும் ஸோ வந்து ஏடிஆர் பேஸ் 100%. இப்போ இதே ஆக்டிவேட் பண்ணுவோம். இது வந்து 80%. இன்கேஸ் ரிவர்ஸ் ஆச்சுன்னா நம்மளுக்கு இப்போ இந்த ஐஏ கணக்கை வச்சு ஒரு 80% ஏடிஆரை ரீச் பண்ண போதும்னா இந்த ஐஏ பிரேக் பண்ண முடியாத பட்சத்தில் அப்போ நமக்கு கிடைக்க போகிற டார்கெட்டு 23,39400 வச்சுப்போம். இந்த 23,400 கிட்ட ஒரு 80%. ஸோ அதுக்கு மேலாடி நம்மளுக்கு இதெல்லாம் ரெசிஸ்டன்ஸாக வேலை செய்ய போது இது டவுன் சைடு வரக்கூடிய டார்கெட்டாக இருக்க போகுது. ஸோ இதெல்லாம் எப்போனா அன்டில் மார்க்கெட்டு இது சரி இன்னும் கொஞ்சம் இதை நம்ம ஷார்ட் பண்ணுவோமா அப்படின்னா எப்படி பண்ணலாம்? மறுபடியும் ஒரு ஃபிப் லெவல் எடுத்துக்கிறோம். இப்போ வந்துக்கிற ஹைக்கும் இப்போ வந்திருக்கிற இந்த மாசத்துல வந்த லோ நம்ம ஒரு லெவல் போடுறோம். ஸோ இப்போ இந்த லெவல் போடும்போது நம்ம குழப்பம் வேணான்றதுனால இதை முதல்ல ஹைட் பண்ணிட்டு ஃபிப் லெவலை ஃபிப் லெவலை இங்கே மேலே எடுத்து வச்சுட்டு நம்ம இதை ஹைட் பண்ணிடுறோம். இப்போ இந்த ஃபிப் லெவலில் ஆட் பண்ணுவோம். இது என்னன்னா இந்த மாசத்துல இது வரைக்கும் வந்த ஐ லோ. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இங்க ஒரு பாக்ஸை போட்டுக்கலாம். மார்க்கெட்டு இப்போ நம்ம அப்படியே ஒரு ஒரு ஸ்டெப்பாக படி கட்டுற மாதிரி கட்டிட்டு வரோம். அவ்வளோ இப்போ இது ஒரு இன்டர்மீடியட்டான இப்போ இது வந்து மந்த் லெவலில் கிடைச்ச லெவலு. இப்போ இது வரைக்கும் நடந்த லெவலு. அப்போ 24,253க்கு மேலே என்னது மார்க்கெட் பையிங் தான். அதை 253 கட் பண்ணாத வரைக்கும் இல்லை 24,82 கட் பண்ணாத வரைக்கும் என்னன்னு எடுத்துக்கலாம்? மார்க்கெட் பையிங்னு எடுத்துக்கலாமா? ஸோ அப்போ வரக்கூடிய டார்கெட்டும் இந்த 24,800 கிட்ட வர வாய்ப்பு இருக்கு. நம்மளுக்கு ஏற்கனவே ஃபிப் டார்கெட்டு இருக்கு. இது வந்து ஃபிப் லெவல் டார்கெட். ஃபிப்போட ஃபர்ஸ்ட் டார்கெட் ஃபிப் ஃபர்ஸ்ட் டார்கெட் ஃபிப் ஃபர்ஸ்ட் டார்கெட்டு இது வரைக்கும் மார்க்கெட் நடந்ததுக்கும் இப்போ மேலே தான் இருக்கு. அன்டில் 24,82 கட் பண்ணாத வரைக்கும் என்ன இல்லை, இது வர போறதில்ல, இது வர போறதில்ல, இது வர போறதில்ல, இது வர போறதில்ல. ஸோ முதல்ல இவர் தான் கேட் கீப்பர். இப்போ 24,253 கேட் கீப்பிங் ஆகுது. அங்கே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸு ஃபார்ம் ஆகும். இப்போ நெக்ஸ்ட் வீக்கு நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இந்த லெவல்ஸை பிடிக்கணும். இப்போ 24,253 கீழே இருக்குது, இல்லை 82 கீழே இருக்குன்னா அப்போ இதுக்குள்ளே ஏதாவது ட்ரேடிங் நடக்கும். அந்த மாதிரி ஏதாவது ஃபார்மேஷன் வரும். ஸோ அன்டில் நவ் இப்போ வந்து இந்த இந்த ட்ராக் இப்படி தான் போயிட்டுருக்கு. ட்ரெண்ட் என்ன ஆகிட்டுருக்கு? அப்போட நோக்கி தான் போயிட்டுருக்கு. அதனால் இப்போ இப்படி இதிலே கவனம் இருக்கும். ஒரு வேளை கீழே வந்தால் என்ன நடக்கலாம்னா நம்ம இந்த டார்கெட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரி, இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இதுக்கு ஒரு கலர் வேணால் மாற்றிக்கலாம். கலர் வந்து பிங்க்குக்கு பதிலாக இது ஒரு கொஞ்சம் இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குதுன்றதுனால ஒரு டார்க் கலரை கொடுத்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ரென்தன். ஆனால் இது ஷார்ட் டேர்மில் இம்மிடியட்டாக இது ஏதோ இங்கே வேலை செய்யும் அப்படின்றது. அப்போ நம்ம என்னன்னா இப்போ மார்க்கெட்டு வந்து 24,253 கட் ஆகாத வரைக்கும் என்ன இல்லை, செல்லிங் இல்லை. அது எது வரைக்கும் நம்ம ஹோல்ட் பண்ணலாம்? 24,82 வரைக்கும்
கட் பண்ணாத வரைக்கும் ஸ்ட்ராங் செல்லிங் கிடையாது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஸோ ஒருவேளை இதனுடைய ஆப்போசிட் டார்கெட்ஸ் என்ன ரிவர்ஸில் அப்படின்னு பார்த்து வச்சுக்கிறதும் ஒரு விதத்தில் நம்மளுக்கு 1.44 வந்தால் கூட என்ன ஆகும், மந்த் லெவலினுடைய நோட் ட்ரேட் ஜோன் தான் 23,500 வரைக்கும் தான் வரும். ஸோ அங்கேருந்து சப்போர்ட் எடுத்து மறுபடியும் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி புரிஞ்சுக்கலாம். அதுக்கு தான் இதை போட்டு பார்க்கணும். ஸோ இது வரப்போ அவ்வளோ சீக்கிரம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ அந்த அந்த பாயிண்ட்டை விட்டுருவோம். ஸோ நமக்கு இந்த ரெண்டு பக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்றது தான் நம்ம இப்போ நம்ம ஒரு ஷார்ட் லைனாக தான் எடுத்தோம். இப்போ நம்ம இதில் இத்தனை வேல்யூஸ் பில்ட் பண்ணுறோன்னா இந்த லெவல்ஸை வந்து ஃபிஃப்த் லெவலில் இப்படி எடுத்தாச்சு. இப்போ இது வந்து இன்டர்மீடியட் எடுத்தாச்சு. இப்போ நம்ம மந்த்லேயே நம்ம இவ்வளோ வேல்யூஸ் கிடச்சிருச்சு. ஸோ இப்போது பெண்டிங் இப்போ இது வரைக்கும் என்ன நடந்திருக்குது அப்படின்றதையும் நம்ம இப்போ டேயோட இந்த ரேஞ்சு செக் பண்ணிக்கலாம். இப்போ ஹைக்கும் இந்த கேண்டில் இப்போ ஹைக்கும் லோவுக்கும் 728 ரேஞ்ச் இப்போ வந்து 728 நடந்திருக்கு. நமக்கு இன்னும் ஒன்றா நடக்கணும். 160 நம்ம பார்த்தேன் -728. இப்போ நமக்கு இன்னும் 432 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றதையும் குறித்து வச்சுப்போம். இப்போ நமக்கு இன்னும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது 432 அப்படின்னு ரஃபாக தான் போடுறேன் எல்லாத்தையும். ஒரு 1.2 பாயிண்ட்லாம் விட்டுருங்க. நான் இங்கே வந்து மந்த்லி சார்ட்லாம் நம்ம ஒரு அப்ராக்சிமேட் எடுத்தால் போதும். இப்போ என்ன இங்கிருந்து நம்ம புரிஞ்சுக்க வரோம்னா 24 இந்த லெவல், அதாவது இப்போ வந்த இது வரைக்கும் இந்த மந்த்ல நடந்ததுக்கு நம்ம ஃபிஃப்த் லெவல் போடும் 2482க்கு மேலே மார்க்கெட் பையிங் கண்டிஷனில் தான் இருக்கும். 253 மேலே பையிங்காக தான் இருக்கும்ன்றத புரிஞ்சுங்களா. இப்போ இந்த ஃபிஃப்த் லெவலை எடுத்துருவோம். இது கிட்டத்தட்ட இந்த டார்கெட் ஒரே இடத்துல இது ரீச் ஆகும் போதே இதோடைய ஃபர்ஸ்ட் டார்கெட் ரீச் ஆனதா 80% ரீச் ஆனதா நம்ம முடிவுக்கு வந்துடலாம். ஸோ அதனால இந்த ஃபிஃப்த் லெவல் நமக்கு இந்த ஃபிஃப்த் லெவலே வச்சுக்குவோம் மந்தோடது. அது அதனுடைய லெவல்ஸ் எடுத்துக்கிட்டோம். இப்போ இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனா நமக்கு நினச்சிக்கிறோம். சப்போஸ் இப்போ மார்க்கெட்டு இந்த ஹையை பிரேக் ஆகுதுன்னா நமக்கு அடுத்த டார்கெட்டான 754 ரீச் ஆகிடும். இது எது வரைக்கும் நம்ம பார்க்கலாம், இந்த மந்த் வரைக்கும் நம்ம ஏற்படுத்தலாம். இதில் என்னுடைய இது என்னன்னா, இந்த மினிமம் டார்கெட்டான ஒருவேளை மார்க்கெட் இப்படியே மேலே போயிருந்தா மினிமம் டார்கெட்டான 25,000 மார்க்கெட்டு இந்த மாசத்துல ரீச் ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு ரீசனிங் என்னன்னா, அன்டில் இதெல்லாம் கட் ஆகாத வரைக்கும், வந்த லோவே லோன்னு இருக்கிற வரைக்கும் நமக்கு ஏடிஆர் தான் காரணம். இப்போ ஏடிஆர் இந்த இடத்துல இருந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா இப்போ எவ்வளோ வருது, இந்த லோ 1100 கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வருது. அது மேபி பாயிண்ட்ல நான் மிஸ்ஸிங் இருக்கு. சரி, ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 25,000 அப்படின்றத நம்ம ரீச் பண்ணிடலாம். நம்ம இதை லோலேருந்து கணக்கு போட்டோம், இங்கே க்ளோஸ்லேருந்து கணக்கு போட்டோம். அதான் வித்தியாசம். 1160 அதான் போன மந்தோட க்ளோஸ்லேருந்து கணக்கு போட்டோம். ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 25,000 வந்து ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். இது வாரத்துக்கு இல்லை, இந்த மந்த்து எண்டுக்குள்ள. ஸோ அதுக்கு போக முடியாது, இங்கே எதனா ரெசிஸ்டன்ஸு கட் பண்ணுது அப்படின்ற பட்சத்தில் நமக்கு இந்த மாதிரி ரேஞ்சு இந்த ஐயாவோ இல்லை இன்னும் புதுசாக ஏதாவது ஒரு ஐ வருதோ, இது கிட்டத்தட்ட நடந்ததுன்னா 754 மேக்ஸிமம் ரீச் ஆகிடும். ஸோ நம்ம 754 வந்து இந்த மந்த்துக்குள்ளே ரீச் ஆகிடும்ன்றதுல எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக தான் இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட வந்துட்டதுனால இப்போ இவ்வளோ தொலைவு வந்துட்டோம். 500 530 வந்துடுச்சு. அந்த 200 பாயிண்ட்ஸ் ரீச் ஆகுமானா ஆகும். ஸோ அது ரீச் ஆகுறதுன்றதும் அடுத்தடுத்த மார்க்கெட் கண்டிஷனை பொறுத்து நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே என்னன்னா, நம்ம எப்படி லெவல்ஸை பில்ட் பண்ணுறோம் இதுதான்.
ஸோ ஏடிஆர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா இந்த மாதிரி நம்ம ரேஞ்சே கண்டுபிடிக்கிறது. இப்போ லாஸ்ட் மந்த் ஏடிஆர் ஏன் இந்த பார்த்தீங்கன்னா மந்த்தில் வேலை செய்யறது. இப்போ இந்த இடத்துக்கு ஏடிஆர் என்ன இருக்கு காமிக்கலையோ. இந்த மந்த்துக்கு ஏடிஆர் 1452, லாஸ்ட் மந்த்து 1472. 1472 இந்த ரேஞ்ச் வந்திருக்கானா இதில் ஒரு 80%. இப்போ இதில் ஹை வேற கட் பண்ணி காமிச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் ரீசனிங் வந்து மார்க்கெட்டு மேலே போகுன்றது. ஹைன்றதும் இந்த ஃபீப் லெவலும் கரெக்டாக ரெசிஸ்டன்ஸாக மாறி இருக்கு. ஸோ அதனால வாய்ப்புகள் இருக்கு. இல்லைன்னா இந்த ரேஞ்சுக்குள்ள ஏதாவது ட்ரேட் ஆகி முடிஞ்சிடும். குறைஞ்சபட்சம் இந்த 24,754 ரீச் பண்ணிடுவான் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். என்னதான் நம்ம கணக்கு போட்டாலும் மார்க்கெட் அதனுடைய அடுத்தடுத்தது. இப்போ இதை நம்ம போய் லோவர் டைம் ஃப்ரேமில் போய் பார்க்கும்போது இப்போ ஒரு டே சார்ட்டில் பார்த்தோம்னா நமக்கு நிறைய விஷயம் புரியும். ஏன் இங்கே மார்க்கெட் சுத்துச்சுன்னா அந்த ரேஞ்சுக்குள்ளே மாட்டிக்கிச்சுன்றது. இதில் ஏன் சப்போர்ட் இதுனா மந்த்லி இடத்துல சப்போர்ட் எடுத்துருக்குது. மந்தோட நோட் இது கீழே வந்ததுன்னா ஸ்டார்ட்டாக இங்கே சப்போர்ட் எடுத்திருக்கான் வெனஸ்டே. ஸோ அடுத்த 3 நாள் மேலே போகிறதா கீழே போகிறதா அப்படின்ற அப்போ வரைக்குமே எங்கள் ஹை இதுதான். நீங்கள் ஃபிப் லெவல் வந்து இந்த ஹைக்கும் லோக்கும் போட்டுக்கிறோம். ஸோ அப்போ மேலே போயிடலான்னு போயாச்சு. பட் போக முடியல. உடனே கீழே வந்தது. கீழே வந்தோடனே மந்தோட ஃபிப் லெவல் வந்து தடுத்து ரிவர்ஸ் பண்ணியிருக்கு. இந்த ஹை எங்கே வந்திருக்கு, பட் இந்த இடத்துல வேற ஹை இருந்து புதுசாக ஒரு ஹை ஃபார்ம் ஆனது ஆயிருக்குங்க. இப்போ இங்கேருந்து இப்போ போகுது. இப்போ இதனுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக 24,750 ரீச் ஆகிறது. இப்போ அடுத்தடுத்த லெவல்ஸ்க்கெலாம் நம்ம இப்போ டேக்கு வந்திருக்கோமா, இதை எப்படி ஒன்று எடுத்துகிட்டு போகலாம். இப்போ இது கடைசியாக நடந்தது. இப்போ திரும்பி இங்கே ஃபிப் லெவல் போகிறீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா 24,64 201 கீழேனாவே டேல நீ அலர்ட் ஆகிக்கோ அப்படின்ற ஒரு விஷயம் வந்துடுது. நம்ம வந்து இந்த இடத்துல இது கண்டிப்பாக கலர் மாற்றி ஆகும். ஏன்னா டே லெவல் இது. இப்போ இங்கே என்ன ஆகுது, எவ்வளோ டெக்ஸ்ட் இது வந்து டேவோட டே ஃபிப் ஜோன் சரிங்களா. இதை டெக்ஸ்ட் கூட உள்ள எடுத்துக்கலாம். அதெல்லாம் நம்ம பண்ணும்போது நீங்கள் செக் பண்ணுறதுக்கு இருக்கும். இப்போ நமக்கு இன்னொரு பாயிண்ட் வந்துடுது. இப்போ நம்ம என்னன்னா இதுக்கு மேலே பை பார்த்தாச்சு, இதுக்கு மேலே பை பார்த்து மேலே. ஸோ நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிறது 24,271 மேலே அப்படின்ற பட்சத்தில் ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக என்ன வரப்போகுது, 478 வரப்போகுது. ஸோ அடுத்த டார்கெட்டாக நமக்கு இது ரெண்டும் மீட் ஆகுது. இப்போட மந்தோட டார்கெட்டும் 740 கிட்ட லைட்டாக ஒரு மீட்டப் நடக்குது. 2.44 நாளைய டேவோட 2.414 தான். மந்தோட ஃபிப் லெவலில் 1.414. ஓகேங்களா. ஆனால் இதை ஆஃப் பண்ணிட்டு பார்ப்போம். இப்போ இந்த லாஸ்ட்டாக போட்ட ஃபிப் லெவல் ஆஃப் பண்ணுறோம். இது வந்து மந்தோடது. இந்த மந்தோட இந்த ஃபிப் லெவல் இங்கே இதுக்கு 1.414. இப்போ அங்கே ஒரு மீட்டிங் பாயிண்ட் வந்து கிடைக்குது. மீட்டிங் பாயிண்ட்ன்றது இப்போ டேவோட 1.44 இங்கே முடிஞ்சது 478. அப்போ நான் நியரஸ்ட் இதுவாக எடுக்கிறது நான் அந்த 24,478 டார்கெட்டாக எதிர்பார்க்கலாம். ஒரு 500ன்னு வச்சுக்கலாம். ஸோ செகண்ட் டார்கெட்டும் ஒரு நல்ல வால்டைல் இருக்குன்னா இந்த டார்கெட்டும் நம்ம இந்த வீக்கில் எதிர்பார்க்கலாம், கம்மிங் வீக்கில் நடக்கலாம். இது வீக் கனலைசியில் இந்த மந்த்தில் எப்படி மார்க்கெட் மூவ் ஆக வாய்ப்பு இருக்குன்றதுதான். ஸோ இது நடுவில் இங்கே இறங்கலாம் ஏறலாம் அப்படின்றது அடுத்தடுத்த இந்த சினாரியோ பிரகாரமே நீங்கள் எடுத்தீங்கன்னா இதனுடைய ரிவர்ஸ்ன்னு எடுத்தால் நம்மளுக்கு டவுன்வர்ட் டார்கெட் கிடைக்கும். ஸோ மேக்ஸிமம் வந்து 23,990
988 வந்து ஒரு நமக்கு கீழே சப்போர்ட்டாக இருக்குன்ற மாதிரி ஆயிடுது. அதுக்கப்புறம் தான் 23,806லாம் 24,000 நமக்கு ஒரு சப்போர்ட்டாக வந்துடும் அப்படின்றது தான் இங்கே வரும். அதுக்கு முன்னாடி இதை பிரேக் ஆகணும், இல்லை மார்க்கெட் நான் ஓப்பனிங்கே இங்கே ஓப்பன் பண்ணி இதை நோக்கி புஷ் பண்ணலாம். ஸோ ஏற்கனவே இங்கே ஒரு சப்போர்ட் லைன் இருக்கிறதுனால 24,000னா அந்த வேலை நடக்கும். அப்படியே அது என்ன நடக்குதுன்னு நம்ம அடுத்தடுத்த ரேஞ்சில் தான் பார்க்க போகிறோம். அடுத்த ரேஞ்சுனா மார்க்கெட்னுடைய ஹேப்பனிங்ஸில் தான் நம்மளுக்கு அதை புரிஞ்சுக்க போகிறோம். நம்ம பிஃபோராக நம்ம தெரிஞ்சுக்கிறது இங்கே தெரிஞ்சிக்க நினைக்கிறது இப்போ என்ன மாதிரி போயிட்டு இருக்கு. ஒரு ட்ரெண்டுன்னு ஒரு லைனை சும்மா லைட்டாக நம்ம பேஸ் பண்ண அது என்ன பண்ணுது, அது இங்கே எங்கேயோ இருக்குது. ஸோ டேயில் பார்க்கும்போது தான் அது கிளியராக இருக்கும். ஓகே, இதுவும் இல்லை, அது ரெண்டு தான் நம்ம போட்டோங்க. இந்த ட்ரெண்ட் லைன் தான் இது டேயில் வந்து அது அங்கே இருக்குது. இப்போ இங்கே இவ்வளோ கேப் இருக்குது. ஸோ அப்படி வர்றதா இருந்தால் இந்த டார்கெட் ரீச் ஆகிறதுக்கு ஒரு ஃபால் நடக்கலாம். இப்போ எப்படி நாளைக்கு மண்டே ஓப்பனிங்கோ அதை பொறுத்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மீட்டிங் பாயிண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். 2 ஃபிப் லெவல் ஒன்றா மீட் ஆகுதுன்னு நமக்கு அந்த ஏரியா வந்து கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸாக தான் இருக்கும். இப்போ நம்ம பார்க்கும்போது என்ன மார்க்கெட் வந்து ஒரு வேலை இல்லை 24,500 478 ஈஸியாக ரீச் பண்ண வாய்ப்பு இருக்குது. 753 வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கு பெருசாக எதுவும் தடை இல்லாத மாதிரி இருக்குது. ஆனால் டவுன் சைடில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட தடைகள் இருக்குது. எங்கெங்கெல்லாம் இருக்குன்னா இங்கேருந்தே ஆரம்பிச்சிருது. 268 ஆரம்பிச்சிருது, 210 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அதை விட்டா 2482 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இத்தனை ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இப்போ அப் சைடில் ரூட் கிளியராக இருக்க மாதிரி இருக்குது. இப்போ அப்போ அப்படி இருக்கும்போது நம்ம என்ன எதிர்பார்ப்போம், ஜென்ரலாக எந்த பக்கம் ரூட் கிளியராக இருக்குதோ அந்த பக்கம் மார்க்கெட் போகும். சரி, இப்போ இன்னும் கூட நம்ம ஒரு லோயர் டைம் ஃப்ரேமில் இது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நோட்டு மேலே தான் இருக்கான். 478 நோக்கி தான் மார்க்கெட் போகிற மாதிரி இருக்குது. ஸோ நாளைக்கு ஐ கட் பண்ணுதா லோ கட் பண்ணுதான்றதை பொறுத்து அடுத்த சினாரியோ. லோ கட் பண்ணுதுன்னா 24,000 கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னா என்ன ஆகும், இங்கே வரைக்கும் அந்த 23,806 வரைக்கும் மறுபடியும் வரும். திருப்பி இங்கே வந்து சப்போர்ட் எடுக்குதா இல்லையான்றது அடுத்த நாள் முடிவு ஆகும். இங்கேருந்து இப்படி இந்த டபுள் சைடு இப்படி போனால் இப்படி வரும். இப்போ நாளை ஓப்பனிங்கை பொறுத்து தான். ஜென்ரலாக ஐக்கு மேலே இருந்தால் பை சைடு இருக்கும். ஸோ இதில் எந்த பக்கம் நம்ம ப்ரெஷர் இருக்குது அப்படின்றது இப்படி சார்ட்டை இப்படி அனலைஸ் பண்ணி இதில் இது தவிர நம்ம வேற என்ன இதுலேயே நம்ம சின்ன சின்ன ட்ரெண்ட் லைன் போனால் அதெல்லாம் ரொம்ப கன்ஃபியூஷன். என்ன பண்ணியிருக்கோம், ஃபிப் லெவலில் வச்சுட்டு லெவல்ஸை வந்து ஒரு மந்த்துக்கான லெவலாக ப்ரீட் பண்ணியிருக்கோம். நடுவில் ஒரு வீக் ஒன்று விடுணும். வீக்கோட லெவல் என்ன டே இதை பிளாட் பண்ணோம். வீக்கில் என்ன ஸ்டேட்டஸ்ன்றதை பார்த்துருவோம். நமக்கு இன்னொரு ஊர்ஜிதம் கொடுக்கும் அது. ஸோ வீக்கோட லெவல் வந்து இதுக்கு வேற இன்னொரு கூட போட்டிருக்கலாம். என்ன இருக்கு இங்கேருந்து இதுக்கு நான் லெவல் போகும். ஸோ இப்போ இந்த ஏரியா வந்து ஒரு 24,140லேருந்து 250 வரைக்கும் ஒரு இந்த ஜோன் மாதிரி இருக்கு. நல்லா ஒரு இப்போ இல்லை வீக்கோட தான் நம்ம பிளாட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இது இப்படி ஹையர் டைம் ஃப்ரேமில் பண்ணும்போது இன்னும் கிளாரிட்டி நம்மளுக்கு கிடைக்கும். அதாங்க இப்போ இந்த இதுக்கும் ஒரு கலர் நான் சேஞ்ச் பண்ணி கலரை வந்து என்ன கொடுக்கலாம், இதுக்கு வந்து வீக் வந்து வீக்கு ஓகே. இப்போ இதுக்கு டார்கெட்டா என்ன வருது டவுன் சைட்ல, இதுக்கு எதனா போட்டோம். இதுக்கு ரிவர்ஸ் பண்ணி பார்ப்போம்.
ஓகே. ஸோ அதுவும் அங்கே வந்து இந்த 500 கிட்ட மீட் அவுட் ஆகுது. ஓகேங்களா? இப்போ நம்ம இது டேக்கு ஒன்று போட்டோம்ல, இப்போ இது வந்து வீக் இது மாதிரி போடும்போது நிறைய கன்ஃபியூஸ் ஆகிடும். அதுக்கு என்ன பண்ணலாம், இதுக்கெல்லாம் பேர் வச்சுட்டா இது வந்து வீக் டபிள்யூஇஏக்கு வீக் அப்படின்னு பேர் வச்சு கன்ஃபியூஸ் ஆகாது. இது வந்து ஓப்பன் பண்ணுறேன். இது வந்து நேம் பண்ணா மந்த். இப்போ ஆஸ் ஃபார் இந்த மந்த்தில் வந்து மந்த் ரன்னிங் மந்த் ஐலோ அப்படி வச்சுக்கலாம். ரன்னிங் மந்த் ரன்னிங் மந்த் இந்த மந்தோட ஐலோன்னு நினைக்கிறேன். டே வான்னு தெரியல, நம்ம செக் பண்ணிக்கலாம். டே வச்சு பார்த்தா தெரியும். பேரை மாற்றிக்கலாம் அதுக்கப்புறம். டே ஆக்சுவலாக அது ப்ரீவியஸ் அது டேவோட லாஸ்ட் ப்ரீவியஸ் டே ப்ரீவியஸ் விஐ டே அப்படின்னு வச்சுக்குவோம். ஓகே, இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணணும் போது இப்போ உங்களுக்கு அப்படி என்ன எதுக்கு இதெல்லாம் நம்ம பிளாட் பண்ணுறோம்னா, இந்த ரேஞ்சுக்கு மேலே இப்போ உதாரணத்துக்கு 24,273 மேலே மார்க்கெட் இருக்குன்ற பட்சத்தில் நம்மளுக்கு ஹையரான இந்த டார்கெட் ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுதான் இங்கே நான் ஒன்று இது பண்ணுறோம். அந்த கரண்ட்டு இப்போ மந்தோட வச்சோம்னா அந்த அந்த கரண்ட் இது அதையும் இப்போ மந்தோட சார்ட் வச்சோம்னா இப்போ இந்த மந்த்துக்கு என்ன இந்த எங்கேயாவது ஒரு ஃபிஃப்த் லெவலில் ப்ரீவியஸ் டே ஆஃப் பண்ணியாச்சு. ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இந்த லெவல் தான் இருக்குது. ஓகேவா? இது இது என்னன்னு தெரில. இது வீக்கோடது, அதையும் ஆஃப் பண்ணிடும். வேற என்ன இருக்குது? இது ஆன் பண்ணா இது போன மாசத்தை வச்சு லாஸ்ட் மந்த். இது வந்து லாஸ்ட் மந்த் லாஸ்ட் நிறைய வரும்போது நேமிங் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். நமக்கு இப்போ வேண்டாம், அதெல்லாம் இங்கே வச்சோன்னா இதுதான் வந்து கரண்ட் மந்தோட ஹைலோ. ஓகேவா? இங்கே இருக்கிறத காப்பி பண்ணி ரன்னிங் மந்த் ஹைலோ காப்பி பண்ணி இதுக்கு என்ன பண்ணலாம், ரீநேம் எஸ். ஸோ இப்படி நீங்கள் இப்படி இங்கே தேவையில்லை. இல்லை, ரன்னிங் மந்த் ஐலோ வேணும்னா இங்கே மார்க் பண்ணிட்டோம். இப்போ சார்ட்ல இப்படி பார்க்கும்போது இப்போ நம்ம கிளியரா மண்டே ஓப்பனிங் அப்போ ப்ரைஸ் எங்க இருக்குதுன்றத நம்ம அதை வச்சுட்டு நம்ம ஒரு விஷயம் வரணும். ஸோ ஓகே, நான் இதோட இந்த செஷனை முடிச்சுக்கிறேன். ஒரு இதில் ரீகேப்பிங் என்னன்னா, நம்ம இதில் யூஸ் பண்ணுறது ஃபிப் டூலு மந்த்லி சார்ட் எடுத்துக்கிறோம். மந்த்லி சார்ட்டை வச்சு அதனுடைய ஏடிஆரை வச்சு டார்கெட்ஸை டிஃபைன் பண்ணுறோம். ஃபிப் லெவலில் வச்சு டார்கெட்டை டிஃபைன் பண்ணுறோம். ஸோ இதை வந்து லோயர் டைம் ஃப்ரேமில் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது தான் நெக்ஸ்ட் வீக்கில் பார்ப்போம். ஸோ இது ஒரு மந்த்லி சார்ட் எப்படி அனலைஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணமாக இருக்கும். ஸோ நிறைய வேஸ் இருக்கு அனலைஸ் பண்ணுறதுக்கு. நம்ம டிஃபால்ட்டாக நம்ம வந்து ஃபிப் லெவல் யூஸ் பண்ணுறோம்.
ஸோ அந்த ரேஷியோஸில் மந்த்லியில் நீங்கள் 1.44 நடக்கிறதே பெரிய விஷயம். ரொம்ப ரேராக தான் நமக்கு 2.144 நடக்கும். அது இன்ட்ராடேல அது கொஞ்சம் குயிக்காக நடந்துடும். அந்த 1.414 இன்ட்ராடேலே அதிகபட்சம் அந்த 1.414 ஈஸியாக எந்த இடத்துல போட்டாலையும் ஃபிப் லெவல் நடக்குது. அதுக்கு அடுத்த லெவலெல்லாம் கொஞ்சம் ட்ரையல் அண்ட் எரராக தான் இருக்குது. நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. சப்போஸ் அதுவே நடக்கணும்னா டவுன் சைடில் அந்த 1.414 நடக்கிறதுக்கு சான்சஸ் கிரியேட் ஆகுது அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். நம்ம என்ட்ரி எடுக்கிறோன்னா என்ட்ரிக்கு ஸ்டாப் லாஸ்ன்றது இதுதான். இந்த நோட் ரேட் ஒன் கீழே இருக்கிற இப்போ 24 காலில் பை சைடில் இருக்கீங்கன்னா 24 அந்த லெவல் கீழே வரும்போது நீங்கள் அலர்ட் ஆயிடும். அதிகபட்சம் டேலோட ப்ரீவியஸ் கேண்டலோட லோ. ஸோ அதுக்கும் மீறினா ஸ்விங் லோ. அவ்வளோ ரிஸ்க்லாம் நம்ம எடுப்போமான்றது முடியாது. அதனால அதுக்கேற்ற மாதிரி பொசிஷனை ஹெட்ஜ் பண்ணுறதோ இல்லை ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுறதோ அதெல்லாம் ஆன் சைட்டில் நீங்கள் பண்ணிக்க வேண்டியது. இதில் என்ன நம்ம பார்க்குறோம்னா எப்படி ஒரு லெவல்ஸை ஜென்ரேட் பண்ணணும். ஸோ இப்போ ஒரு 100% நடக்கும் அப்படின்றத கிரியேட் பண்ணுறோம். அதில் ஒரு 80%. இப்போ நீங்கள் மேக்ஸிமம் 100% நடக்குதுன்னா 100% எடுத்துக்கலாம். இல்லை 80% கிட்ட போயிட்டு போகுது. அப்போ இதை நாங்கள் என்ன பண்ணலாம், 80ன்றத ஒரு 70% ஆஃப் ஏடிஆர் அதை நம்ம ஒரு பிஃபோர் டார்கெட், நம்ம டார்கெட் மூஸ்டாக வருதோ இல்லையோ அந்த 70%லேயே நம்ம புக் பண்ணிடலாம். அதுவே நல்ல ரேஞ்சு. அதுக்கப்புறம் நம்ம 2 லாட் இருக்குன்னா ஒரு லாட் அங்கே புக் பண்ணிடலாம். அடுத்த லாட்டை போயிட்டு ஃபுல் பர்சன்டேஜுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். இதுதான் இந்த கோர் நம்ம இதில் சொல்ல போகிறது. ஓகே, தேங்க்யூ. இன்னும் ஒரு வீடியோவில் பார்ப்போம். நான் அந்த இந்த ஃபிப் லெவலில் ஒன்று ஏற்கனவே ஒரு வீடியோ, அது வந்து டே அனலைசிஸில் மந்த் அனலைசிஸ்க்கு இந்த மாதிரி நம்ம ஒன்று பண்ணி வச்சிட்டோம்னா இதெல்லாம் குரூப் கூட பண்ணிக்கலாம். இன்னொன்று பார்த்துங்க, இதெல்லாம் ஒன்று சம்மந்தப்பட்டது. இப்போ இதெல்லாம் இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதெல்லாம் ஒரு குரூப் கிரியேட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் இதுவும் சைடில் ஒரு டெக்னிக்கலாக லேர்ன் பண்ண மாதிரி நான் என்ன பண்ணுறேன், கிரியேட்டு ஃபார் ட்ராயிங்ஸ். இப்போ இந்த ரெக்டாங்கிள் இதுக்கெல்லாம் பேர் கொடுத்துக்கலாம், இருக்கட்டும். இப்போதைக்கு இதுக்குள்ளே போட்டுடலாம். இப்போ லாஸ்ட் மந்த், ரன்னிங் மந்த், ஹரிசாண்டல் ரேட், ப்ரைஸ் ரேட், ஹரிசாண்டல் ரேட், ஹரிசாண்டல் ரேட், ஹரிசாண்டல் ரேட், ரெக்டாங்கிள், இந்த வீக்கு ஆங்கிள். இப்போ என்ன அந்த குரூப்னா இதை நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அப்போ இன்னும் 2-3 ஸோ இப்போ இந்த குரூப்பை நீங்கள் ஆஃப் பண்ணீங்கன்னா ஏதோ வந்து ஆஃப் பண்ணி என்னன்னா நம்ம ஆன் பண்ணி இடத்துல நீங்கள் ஆஃப் பண்ண டார்கெட்டு ஆகுது. இப்போ அது எங்கன்னு இப்போ நான் என்ன பண்ணுறேன், எந்த சார்ட் கிளியராக இருக்குது. இப்போ இதுக்கும் பேரை மாற்றிக்கலாம். மந்த்து அனாலிசிஸ். ஸோ நம்ம வேற சார்ட் பார்க்கும்போது இதை நீங்கள் வேற மாதிரி இப்போ இது கூட அதில் தான் வரணும், தேவையில்லை. இது 168 வேணா எடுத்து போட்டுக்கணும், இப்படி இழுத்து போடக்கூடாது. செலக்ட் ஆனது
அதுவும் இப்போ இது சம்மந்தமானதெல்லாம் என்ன இருக்குது இந்த ஃபோல்டருக்குள்ள இருக்கு. ஸோ இப்போ இதை பார்க்கும்போது நமக்கு இங்கே எது வேண்டாம் என்னன்றதை நீங்கள் ஆஃப் பண்ணிக்கிறது. ஸோ அதெல்லாம் இப்போ ஃபிப் லெவலெலாம் நமக்கு அதெல்லாம் ஒரு ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு லைனாக ஃபிப் லெவல் இருக்கும், எந்த ஃபிப் லெவல் வேணும் அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ இது நான் ஏன் இதெல்லாம் கொடுக்குறேன்னா, நீங்கள் ஜஸ்ட்டு டெக்னிக் இல்லை, இதை மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கும் ஒரு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கும் நம்ம பழகிக்கணும். இப்போ இது மாதிரி வந்தோன்னா கடை என்ன பண்ணலாம், இதெல்லாம் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஸோ நமக்கு இந்த குழப்பம் கிளியராக இப்போ வந்துடுச்சு. எனக்கு டார்கெட்ஸ் வேணாம், இந்த ரெக்டாங்கிள்ஸ்க்கு இதுக்கும் பேர் கொடுக்கலாம், அந்த பேர் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த இதில் எனக்கு இது வேண்டாம், கீழ்பக்கம் இருக்கிறதெல்லாம் எனக்கு வேண்டாம், ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்குன்னு அதெல்லாம் நம்ம எடுத்து விட்டுடலாம். ப்ரைஸ் சேஞ்ச் வேணாம், ஹாரிசாண்டல் ட்ரைவ் இது இருக்கட்டும், ஹாரிசாண்டல் ட்ரைவ் வேணாம், இந்த ப்ரைஸ் சேஞ்ச் வேணாம், ட்ரெண்ட் லைன் வேண்டாம், இந்த டார்கெட் இருக்கட்டும், இது இருக்கட்டும். இது இதெல்லாம் நீங்கள் அப்படியே தூக்கின்னு வந்து மேலே மேலே இருக்கிறத மேலே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். டவுன் சைட்லாம் கீழே அப்படி ஒரு ஆர்கனைஸ் பண்ணிட்டோம், நமக்கு இது பண்ணுறதுக்கு இதை வியூ பண்ணுறது வசதியாக இருக்கும். இப்போ டக்கு டக்கு டக்குன்னு நம்மளால் இந்த இது இதுவும் மேலே தான் வரணும். அப்புறம் இது எங்கே இருக்குது, இது கீழே இருக்குது, அது எந்த போட்டோம், இது எங்கே இருக்குது, இது கீழே தான் இருக்குது, இது எங்கே இருக்குது, எங்கே இருக்குது, இது எங்கே இருக்குது, கீழே இருக்குது, இது எங்கே இருக்குது, இது ஓகே. அந்த ரெக்டாங்கிளுக்கெல்லாம் இப்போ இது எதனுடையது, டேவோடது, அதே நேம் கொடுத்துக்கிறது, அது டேவோட லெவல் டே. ஸோ அது மாதிரி நம்ம போடும் போதே கொடுத்துருப்போம் டெக்ஸ்ட் உள்ள, இங்கே காப்பி பண்ணி இங்கே கொடுத்தீங்கன்னா அங்கேயே நேம் வந்துடும். அவ்வளோ அது வீக் பண்ணுறோம், இதனுடைய ரெக்டாங்கிள் பார்த்துக்கணும், எதோடையதுன்னா இந்த ரன்னிங் மந்த் ஹைலோ ரன்னிங் வீடியோ லென்த்தாக போகலாம், இருந்தாலும் காப்பி பண்ணி இந்த வீடியோவில் நம்ம என்ன RUNN காப்பி காப்பியா ஓகே. இப்போ இந்த இடத்துல இந்த லாஸ்ட் ஷூ என்னன்னா இந்த ஆர்கனைஸ் பண்ணுறதை பற்றி நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ நமக்கு இப்போ மந்த் அனலைஸ்ல இப்படி க்ளோஸ் பண்ணிட்டீங்க, திருப்பி ஆன் பண்ணுறீங்க, அந்த மாதிரி இருக்கும். ஸோ உள்ளே போகிறோம், இதில் போயிட்டு எல்லாத்தையும் நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ எது வேணுன்றத நிறைய லைன்ஸ் வந்தாலையும் நமக்கு கொச்சன்னு இருக்கும். ஸோ நியர் பை இருக்கிற லைன்ஸை வரைக்கும் ஆன் பண்ணிவிட்டு மீதி எல்லாம் என்ன பண்ணலாம், லெவல்ஸ் இருக்கட்டும் அப்படி. இப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட் டார்கெட் என்ன, இந்த ஹரிசாண்டல் ரேஸும் இங்கே இப்போ இதெல்லாம் இருக்கட்டும். ஒரு லைன் ரீச் ஆனோன்னு கூட நீங்கள் ஆன் பண்ணி சொல்லும் போது ஒரு கிளாரிட்டி இருக்கும். ஓகே, இந்த செஷனை நம்ம இதோட முடிச்சுக்கலாம், வேற ஒரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.